போயிட்டா இவ. எங்கெங்க போயிருப்பா? ஹால்ல தானே உட்கார சொன்னோம். வெளியே எங்கேயாவது போயிட்டாளா? எனக்கு எப்படிமா தெரியும்? இந்தா போன் அடிச்சு எங்க இருக்கான்னு கேளு. ஐயோ, ஏன் தான் இப்படி பண்றாளோ? என்ன ரிங்கு போதா? போகுது. இங்க போன் சவுண்டே காணோம். அப்ப கண்டிப்பா அவ இங்க இல்ல. எங்க இருக்கான்னு கேளு. போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ரிங்கு தான் போகுது. அவளை வீட்டு தானே இருக்கு சொன்னோம். எதுக்கு தானே வெளியே போறா? கடைக்கு என்ன போயிருப்பாளோ? கடைக்கெல்லாம் போயிருக்க மாட்டா. அப்படியே போனாலும் எங்கிட்ட சொல்லி தானே போயிருப்பா. அவளுக்கு பக்கத்துல தெரிஞ்சவங்க யாரா இருக்காங்களா? இங்க தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது. எங்க தான் போயிருப்பா அவ? இங்க தானே உட்கார சொன்னோம். தேவையில்லாத வேலை பண்றா. அவ கண்டிப்பா வெளியே தான் போயிருப்பா. நீங்க கார் எடுங்க. ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டா. கார் இங்க இருக்குது. பாண்டிச்சேரியில இருக்கு. இது வேறயா? சரி, இங்க பக்கத்துல தான் போயிருப்பா. நீங்க வேணா போய் தேடி பார்த்துட்டு வாங்க. எல்லாம் தலை எழுத்து. ஏன் இப்படி தேவையில்லாத வேலை பண்ணுகிறா? போன கொடு. அதுக்கு காரணமே நீங்க தான். போங்க, போய் தேடி பார்த்துட்டு வாங்க. இவரு நீயும் தேடுற, நீங்க கிளம்பிடாத. வீட்டுல நிறைய கேஷ் இருக்கு, பத்திரமா பாத்துக்கோ. அதெல்லாம் எனக்கு தெரியும். நீங்க போய் தேடி பாருங்க. டோரை பூட்டிக்கோ. சார் பேலன்ஸ் வாங்கிட்டு போங்க. பரவாயில்ல சார், என்கிட்ட கொடுங்க. இந்தாங்க சார். டேய் டேய் டேய், என்னடாச்சு உனக்கு? நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், ஆள் ஒரு மாதிரி டல்லாவே இருக்கிற. வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லடா. என்கிட்டயாவா? நீ பைசா கொடுத்துட்டு பேலன்ஸ் வாங்காமல் வரும்போதே தெரியுது நீ ரொம்ப தெளிவாக தான் இருக்கேன்னு. அப்படி என்னதான்டா பிரச்சனை? மறுபடியும் ரோஜா கூட சண்டை போட்டியா? ஆமாண்டா, அது எப்பவுமே நடக்கிறது தானே. என் அதிர்ஷ்டம் அவ்வளோதான்டா. டேய், என்னன்னு தான் சொல்லண்டா. ஹோட்டல் பிரச்சனையை கூட சமாளிச்சிடலாம் போல இருக்குடா. ஆனால் வீட்டில் ஒரே சித்திரவதையாக இருக்குடா. டெய்லி ஒரு பிரச்சனை. எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்டா. பேசாம கல்யாணமே பண்ணிருக்க கூடாது. உன்ன மாதிரி பேச்சலராகவே இருந்திருக்கலாம். அப்படியே இருந்திருந்தா சந்தோஷமாவது இருந்திருக்கலாம்ல. கல்யாணம் பண்ணிக்கலாம்னா சந்தோஷமா இருக்கலாம்னு எவன்டா சொன்னது? அங்கேயும் பிரச்சனை இருக்க தான் செய்யுது. பார், அப்படி இருந்தா நல்லா இருந்திருக்கும், இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்கும் கிறுக்குத்தனமா ஏதாவது யோசிச்சுட்டு இருக்காத. நீ எப்படி இருந்தாலும் எதை பண்ணாலும் வாழ்க்கைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கத்தாண்டா செய்யும். அதை எப்படி சரி பண்ணலாம்னு யோசி. சொல்றது ஈஸிடா, ஆனா சில விஷயங்களை சரி பண்ணவே முடியாது. சில பேரை திருத்தவும் முடியாது. அதுவும் ரோஜா இருக்கால, அவளை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம்டா. அவளை படைச்ச கடவுளே வந்தாலும் அவனுக்கும் பைத்தியம் தான் பிடிக்கும். எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சுடா. பேசாம குடும்பம் ஹோட்டல்னு எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாச்சும் ஓடி போயிடலாமான்னு இருக்கு. டேய், என்னடா கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் கூட ஆகல, அதுக்குள்ள இப்படி எல்லாம் பேசுற? டேய், குடும்பம்லாம் ஆரம்பத்துல பிரச்சனை இருக்கத்தாண்டா செய்யும். உனக்கு மட்டும் இல்ல, ஆம்பளையா பிறந்த அத்தனை பேருக்கும் இருக்கு, லேடிஸுக்கும் இருக்கு, எல்லாருக்குமே இருக்குடா. நீ என்னமோ ஆண்டு அனுபவிச்சு எல்லாம் முடிஞ்ச மாதிரி பேசுற. எனக்கு எல்லாமே முடிஞ்ச மாதிரி தாண்டா இருக்கு. நான் பழசெல்லாம் மறந்துட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா அவ அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. டெய்லி பிரச்சனை பண்றா. போக போக என் மேல அவளுக்கு வெறுப்பு அதிகமாயிட்டே போகுது. அவ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கே பயமா இருக்குடா. ஆத்திரமாவும் வருது. அவளை எப்படிதான் சரி பண்றது? என் அண்ணன் அண்ணியாவது அவள்கிட்ட பேசி சமாதானப்படுத்துவாங்கன்னு பார்த்தா அவளை தொலைச்சி தலைமுழுகிடு, வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு லூஸ் மாதிரி பேசுறாங்க. அவளோட அப்பா அம்மா அவங்களாவது பேசி சரி பண்ணலாம்ல. என்னமோ நான் தான் அவளை வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி நீங்களே திருத்தி ஒரு வழி கொண்டு வாங்க, இல்ல கொண்டு போட்டாலும் பரவாயில்லன்னு நேக்கா ஒதுங்கிட்டாங்க. எனக்குன்னு பேச யாரா இருக்கா? நான் ஒருத்தன் எப்படி சரி பண்றது? எனக்கு ஒரு மண்ணும் புரிய மாட்டேங்குது. இவ ஒருத்திய விட்டாலே 10 நாட்டாம 15 வக்கீலுக்கு சமமா பேசுவா. பத்தாத குறைக்கு புதுசா ஒரு கூட்டாளிய வேற சேர்த்திருக்கா. அந்த அம்மா யாரு எவருன்னு தெரியல. பாக்குறப்பவே ஒரே பேஜாரா இருக்கு. அந்த அம்மாவாலையும் வில்லங்க வந்துரும் போல, அது வேற பயமா இருக்கு. டெய்லி கலர் கலரா டிசைனா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. அவளோட மல்லு கட்டவே ரொம்ப கஷ்டமா இருக்குடா. பேசாம அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிடலான்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்ல. அவகிட்ட யாராவது பேசி சமாதானம் பண்ணலான்னு பார்த்தா அதுக்கும் ஆள் இல்ல. எனக்கு என்ன பண்றதுனே புரியலடா. டேய், எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலடா. உண்மையிலேயே உன் நிலைமை ரொம்ப மோசமா தான் இருக்கு. ஆனா நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லுவேன், என்ன தவிர எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு தயவு செஞ்சு புலம்பாத. உலகத்துல 2 விதமான ஆட்கள் தான் இருக்காங்க. ஒரு கோஷ்டி லைஃப்ல எனக்கு ஒரே பிரச்சனையா இருக்குன்னு புலம்புவாங்க. இன்னொரு கோஷ்டிக்கு பிரச்சனை இருக்கும், ஆனா இல்லாத மாதிரி நடிப்பாங்க.
டேய் மொத்தத்துல எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கத்தாண்டா செய்யுது. டேய் அதுக்காக கஷ்டம் வந்தா கைதட்டி சிரின்னு சொல்ல மாட்டேன்டா, அதை சரி பண்ணிக்கலாம். எப்படிரா? எப்படியா? இப்படி திடீர்னு கேட்டா என்னடா சொல்றது? டேய் நானே கல்யாணம் ஆகாதவன், ஒரு பொண்ணை எப்படி சமாதானம் பண்றதுன்னு சத்தியமா எனக்கும் தெரியாதுடா. ஆனா ஒண்ணு மட்டும் கேரண்டியா சொல்லுவேன், நீ வீட்டை விட்டு போறதோ இல்ல ரோஜாவை வீட்டை விட்டு அனுப்புறதோ சரியா இருக்காது. அதால பிரச்சனை தீருமான்னு கேட்டா தீராது, பெருசாதான் ஆகும். இதுக்கு ஒரே வழி, உனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பல்ல கடிச்சிட்டு பொறுமையா இரு. அந்த பொண்ணு எவ்வளவு நாளைக்கு அப்படியே இருக்கும், ஒரு நாள் கண்டிப்பா மாறும். பண்றது தப்புன்னு தெரிஞ்சு திருந்தோம். அது வரைக்கும் நீ அமைதியா தான்டா இருக்கணும். டேய் நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதடா, உண்மையிலே நீ நல்லா இருப்ப, தைரியமா இரு. போலாமா? அந்த பொண்ணுகிட்ட நாம ஏன் பேசி பார்க்க கூடாது? பேசுனா கண்டிப்பா சண்டை வரும், கேவலமா திட்டும். இருந்தாலும் இவனுக்காக நம்ம பேசித்தான் ஆகணும். அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, பேசிடுவோம். ஏங்க இப்படி உட்கார்ந்திருக்கீங்க? நிலா காணாம போய் எவ்வளவு நேரம் ஆகுது? அவ எங்க போனான்னு தெரியல, போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா. எனக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கு. நீங்க என்னடானா எனக்கு என்னங்கிற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? என்னென்னமா பண்ண சொல்ற? நிலா கூட்டு வந்ததே நான் தான். எனக்கு அந்த அக்கறை இருக்காதா? அவளை எங்க தேடியுமே கிடைக்கவே இல்லையே. அட்லீஸ்ட் அவ எங்க போனான்னு ஒரு க்ளூ கிடைச்சாலும் அது அந்த இடத்துல போய் தேடி பார்க்கலாம்ல. ஆனா கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. நான் என்னதான் பண்றது? ஒருவேளை நம்மள தவிக்க விட்டு வேடிக்கை பார்க்கணும்னு இந்த மாதிரி பண்ணிருப்பாளோ? ஏங்க அதுக்குன்னு இவ்வளவு நேரமா விளையாடுவா? எனக்கு என்னமோ அப்படி தோணலைங்க. அவ வேற ஊருக்கு புதுசு, சின்ன பொண்ணா வேற இருக்கா. தப்பான ஆளுங்க கையில மாட்டினா என்னங்க ஆகும்? எனக்கு நினைக்கவே பயமா இருக்குங்க. ஏய் நெகட்டிவ்ல எதுவும் பேசாத. அந்த மாதிரி எதுவும் தைரியமா இரு. தைரியமா இருனா எப்படி? அவ கோச்சிட்டு போயிட்டாளா இல்ல வழி தெரியாம தவிக்கிறாளான்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நம்ம பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமா? என்ன விளையாடுறியா? வீட்டுல வேற அவ்வளவு பணம் வச்சிருக்கிறோம். இப்போ போலீஸ்ல வந்துட்டு போயிட்டு இருந்தா நல்லா இருக்காது. சாம ஒண்ணு பண்ணலாம், பாட்டிகிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடலாம். எங்க பாட்டி கிட்ட என்னன்னு சொல்லுவீங்க? நான் பாத்துக்கிறேன்னு உங்க பொறுப்புல தானே கூட்டிட்டு வந்தீங்க. இப்ப காணோம்னு சொன்னா அவங்க பதற மாட்டாங்க? அவங்க தனியா வேற இருக்காங்க, அதுவும் உடம்புக்கு முடியாதவங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அப்புறம் அவங்கள யார் பாக்குறது? அதுக்கு இன்ஃபார்ம் பண்ணாம இருக்க முடியுமா? இவ்வளவு நேரம் இன்ஃபார்ம் பண்ணாம இருந்தது தப்பு. அவ வந்துருவோம் அப்படியே இருந்துட்டோம். இதுக்கு மேல அப்படி இருக்க முடியாது. பாட்டிக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஒருவேளை அவங்க இருந்தானா நமக்கு நிம்மதியா இருக்கும்ல. என்னமோ பண்ணுங்க. ஹலோ பாட்டிமா, நான் தமிழ் பேசுறேன். ஹலோ ஹலோ கேக்குதா? பாட்டிமாக்கு அவ்வளவா காது கேட்காது, ஹியரிங் ப்ராப்ளம் இருக்கு. நீங்க சத்தமா பேசுங்க. ஹலோ பாட்டிமா கேக்குதா? நான் தமிழரசு பேசுறேன். போன் எடுத்தவங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்களே. கொடுங்க. ஹலோ கொடுங்க, நான் பேசுறேன். பாட்டிமா, நான் துளசி பேசுறேன். பாட்டி, பாட்டி கேக்குதுங்களா? ஏதாவது பேசுங்க பாட்டி. பாட்டிக்கு கேட்கலங்க. நிலாவை காணோன்னு நான் எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியலங்க. நிலாவுக்கு என் மேல என்னங்க கோவம்? ஒருவேளை நம்ம கிச்சன்ல பேசிட்டு இருந்ததை கேட்டிருப்பாளோ? நான் ஒன்னும் அவளை ஹர்ட் பண்ற மாதிரி ஒண்ணுமே பேசலையே. சும்மா கலட்டா பண்ற மாதிரி ஜாலியா தானே பேசினேன். அவ சீரியஸ் எடுத்துக்கிட்டாலும் என்னவோ தெரியலையே. ஏய் குட்டிமா, என்னாச்சு இப்படி எழுதிட்டு இருக்க? என்னால முடியலங்க. வீட்டுக்கு வந்தவள நானே விரட்டி விட்ட மாதிரில ஆயிடுச்சு. சொல்லாம கொள்ளாம போயிருக்கானா? அவ மனசு என்ன பாடுபட்டிருக்கும். எனக்காக நீ அழறியாக்கா? நான் இங்க பத்திரமா தாக்கா இருக்கேன், நீ அழாத. லைன்ல யாரும் இருக்காங்க. ஹலோ ஹலோ பாட்டி, ஹலோ பேசுங்க, பாட்டியா தான் இருக்கும். ஹலோ ஹலோ பாட்டி, ஹலோ ஹலோ பாட்டிமா. போன் அக்கா கிட்ட கொடுங்க சார். ஏய் நிலா, நீ அங்கேயா இருக்க? ஏய் என்ன நீ இப்படி பண்ணிட்ட? சொல்லாம போயிட்ட. நாங்க எவ்வளவு பதறி போயிட்டு தெரியுமா? போன் அக்கா கிட்ட கொடுங்க சார். இரு தரேன். இதாவது தான் பேசுறா. நிலா, சொல்லுக்கா. என்ன நிலா இப்படி பண்ணிட்ட? அக்கா மேல உனக்கு என்ன கோவம்? நீ காணோம் நாங்க எப்படி துடிச்சு போயிட்டோம் தெரியுமா? நீங்க மட்டும் அப்படி பேசலாமா? ஒரு நாள் கூட உங்க
பார்க்காம இருக்க முடியலன்னு தானே உங்களை பார்க்க வந்தேன். ஆனா என்ன ஒரு தொல்லையா நினைச்சு நீங்க பேசிட்டீங்களே. சாரிடா. அக்கா ஒண்ணு அப்படி நினைப்பேனா? நான் அவர்கிட்ட கொஞ்சம் ஜாலியா அப்படி பேசிட்டு இருந்தேன். அது தப்புன்னா நான் மன்னிச்சிருந்தேன்ல. ஐயோ அக்கா, நீங்க எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க? எனக்கு இருக்கிறது நீங்க மட்டும்தான். நீங்களே என்ன வெறுக்கிற மாதிரி பேசினதும் என்னால தாங்கிக்க முடியல. அத நான் கிளம்பி வந்துட்டேன். நீ இப்படி பண்ணிருக்க கூடாது நிலா. உனக்கு என் மேல கோவம்னா நேர்ல வந்து ஏங்க அப்படி பேசுறீங்கன்னு என்கிட்ட சண்டை போட்டிருக்கணும். அதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதை விட்டுட்டு இப்படி கோச்சிட்டு போயிட்டியே. சாரிக்கா, அப்ப இருந்த கோவத்துல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. தப்பு பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிருக்கா. ஏய், அழாத நிலா, அழாத. அக்கா ப்ளீஸ்க்கா, எனக்கு உடனே உங்களை பார்க்கணும் போல இருக்கு. கிளம்பி வரீங்களா? கண்டிப்பா நான் உடனே வரேன் நிலா. சீக்கிரம் வாங்கக்கா ப்ளீஸ்க்கா. சரி நிலா, எனக்கே உன்னை பார்க்கணும் போல இருக்கு. நான் உடனே வரேன். நீ வீட்லயே இருக்கணும், எங்கேயும் போக கூடாது. ஓகேவா? சரிக்கா. சரி. எங்க நான் உடனே பாண்டிச்சேரி கிளம்பணும். என்ன குட்டிமா அது? அவதான் சேஃபா இருக்கால. இப்பதானே வந்த, ஒரு நாள் இருந்துட்டு போயேன். இல்லைங்க, அவ என்ன பார்த்தே ஆகணும்னு சொல்றா. அதுவும் இல்லாம பாட்டி வேற தப்பா நினைப்பாங்க. தயவு செஞ்சு போக வேண்டாம்னு சொல்லாதீங்க. நான் கிளம்புறேன். சரி, கிளம்பணும் டிசைட் பண்ணிட்டா. வா, நான் ஒரு கேப் எடுத்து நான் ட்ராப் பண்ணிடுறேன். என்ன விளையாடுறீங்களா? இவ்ளோ படத்தை வீட்ல வச்சுட்டு நீங்க என் கூட வந்துருவீங்களா? பேசாம வீட்லயே இருங்க, நான் பஸ்லயே போய்க்கிறேன். நீ எப்படி தனியாவே போயிடுவியா? எனக்கு ஒன்னும் ஆகாதுங்க. நான் தனியா தானே வந்தேன், தனியாவே போய்க்கிறேன். முதல்ல இங்க இருக்கிற பணத்தை பேங்க்ல போடுங்க. இதை செட்டரேட் பண்ணாதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். சரிங்களா? அப்ப நான் கிளம்புறேன். ஏய் குட்டிமா, ஆ அங்க போனதும் எனக்கு ஃபோன் பண்ண. நான் பண்றேன். ஹோட்டல்ல வேலை பார்க்கறதா இருந்தா அதை அத்தோட நிறுத்திக்கணும். எங்களுக்குள்ள பஞ்சாயத்து பண்ணுங்கன்னு உங்களை கூப்பிட்டோமா? இனிமே நீங்க வரவே கூடாது. வெளியே போ. என்ன சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சிஸ்டர், ஏன் வெளியில போய் நிக்கிறீங்க? உங்களதான் உள்ள வாங்க. நாங்க வரதா இல்லைங்க. தெரியாதவங்கள வீட்ல சேர்க்க கூடாதுன்னு என் புருஷன் சொல்லிருக்காரு. நீங்க பாட்டுக்கு திறந்த வீட்ல ஏதோ நுழையிற மாதிரி உள்ள வந்துட்டா நான் எப்படி உள்ள இருக்கிறதா? ஆமா, நீங்க யாரு? நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதே. சிஸ்டர், இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. நீங்க என்ன நாயின் கூட சொல்லுங்க, பழகுன தோஷத்துக்காக நான் அதை பொறுத்துக்கிறேன். ஆனா இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி யாரு நீன்னு கேட்காதீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு கூட பிறந்த தங்கச்சின்னு யாரும் இல்ல. நான் கனக மச்சான் தான் கூப்பிடுறேன். உங்களை கூட உரிமையா சிஸ்டர்னு கூப்பிடுறேன். எதுக்கு? சொந்தம்னு நினைச்சுதானே? சரிங்க, நான் வந்தது உங்களுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். என்கிட்ட தப்பு இருக்குன்னா இந்த மாதிரி பண்ணாதன்னு சொல்லுங்க, திருத்திக்கிறேன். அதை விட்டுட்டு காலி பையன் நுழைஞ்ச மாதிரி இப்படி வெளியில வந்து நிக்கிறீங்களா? கொஞ்சம் கூட நல்லா இல்ல. எனக்கு என் புருஷன் அப்படிதாங்க சொல்லிருக்காரு. இது என் ஊர் மாதிரி இல்லையா. கண்ட களவாணி பாயிலுங்க சுத்திக்கிட்டு இருப்பாங்க. யாரையும் நம்ப கூடாது, உனக்கு தெரியாத யாரையும் வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாதுன்னு சொல்லிருக்காரு. அது என்கிட்டயும் சொன்னாங்க. அவன் எதுக்காக சொன்னா, யார மனசுல வச்சுட்டு சொன்னான்னு உங்களுக்கே நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்து என் மேல கோவத்தை காட்டுறீங்க. உங்களோட எல்லாம் என்னால பேச முடியாதுங்க. தெரியாதவங்களோட பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்காருல. புரியுதுங்க. உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு அவன் யோசிக்கிறான். ஆனா அவனை பழி வாங்குறத நினைச்சுக்கிட்டு நீங்க உங்க பிரச்சனை பெருசாக்கிட்டே போறீங்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்லைங்க. நீங்க என்ன எப்படி வேணாலும் நினைச்சுக்கங்க. ஆனா நான் கூட பிறக்காத சகோதரியா நினைச்சு சில விஷயங்களை பேசியே ஆகணும். காது இருந்தா கேளுங்க, மனசு இருந்தா திருத்திக்குங்க. கனகு உண்மையிலே பாவப்பட்ட ஜென்மங்க. அவனுக்குன்னு யாரும் கிடையாது. கல்யாணத்துக்கு அப்புறமாவது
சொந்த பந்தத்தோட சந்தோஷமா இருப்பான்னு நினைச்சேன். ஆனா உங்க சந்தேகத்தால இப்ப அதுவும் இல்லாம போச்சு. இந்த விஷயத்துல நீங்க உங்க போக்க மாத்தியே ஆகணும். அப்பதாங்க நிம்மதியா இருக்க முடியும். உங்களை மட்டும் தப்பு சொல்றேன்னு நினைக்காதீங்க. தீபா ஒன் சைடா லவ் பண்ணது, அதை உங்ககிட்ட சொல்லாம மறைச்சது எல்லாமே தப்பு தான். அதைத்தான் அவன் ஒத்துக்கிட்டானே, மன்னிப்பும் கேட்டானே. அதுக்கப்புறமா அதை பத்தியே பேசுறது, அதை வச்சே பிரச்சனை பண்றது, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? சத்தியமா சொல்றேங்க, பொண்டாட்டிக்கு துரோகம் நினைக்கிற அளவுக்கு கனகு அவ்வளவு மோசமானவன் இல்ல. அப்படி பண்ணான்னா நானும் தமிழுமே சும்மா இருக்க மாட்டோம். வீடு தேடி வந்து உதப்போம். ஆனா அவன் அப்படி பண்ண மாட்டாங்க. எப்பவும் நான் அவன் கூடவே தான் சுத்திக்கிட்டு இருக்கேன். அந்த நம்பிக்கையில தான் சொல்றேன். என்னை விட, எங்க எல்லாரையும் விட அவன் ரொம்ப பொறுமைசாலி, ரொம்ப நல்லவன். உங்களை நல்லா வச்சுக்கணும், உங்க கூட சந்தோஷமா குடும்பம் நடத்தணும்னு அவன் ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கான். அதனாலதான் நீங்க என்ன பேசினாலும் அவன் பொறுத்துக்கிட்டு போறான். இதே துரோகம் நினைக்கிறவனா இருந்தா அப்படி பண்ணுவானா? தீபாவோட அவனுக்கு தொடர்பு இருக்குன்னு சந்தேகப்படுறீங்கல்ல? என்னைக்காவது அவன் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கானா? வீட்டுக்கு தான் வராம போயிருக்கானா? அடிச்சாலும் புடிச்சாலும் என்ன பிரச்சனைனாலும் அவன் வீடே கதின்னு இருக்கான்ல, அதுக்கு என்ன காரணம்? உங்க மேல அவன் அந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காங்க. இப்ப கூட அவனுக்கு உங்க மேல கோவம் இல்லைங்க. எப்படி சமாதானம் பண்றதுன்னு தெரியாம தான் தவிச்சுக்கிட்டு இருக்கான். ரோஜா என்ன புரிஞ்சுக்கிட்டா போதும், அவளை நான் ராணி மாதிரி வச்சுப்பேன்னு சொல்லி கண் கலங்குறான், வேதனைப்படுறான். உங்க மேல பாசம் இல்லைன்னா இந்த அளவுக்கு நொறுங்கி போய் பேசுவானா? கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க வேற அவன் வேற இல்லைங்க. அவன் உங்களை உசுராத்தான் நினைக்கிறான். நான் இல்லைங்க. உங்க 2 பேருக்கு நடுவில் யாருமே வரக்கூடாது. நீங்க 2 பேரும் பிரச்சனையே இல்லாம சந்தோஷமா இருக்கணுங்க. அதுக்கு என்ன பண்ணலான்னு அதை யோசிங்க. எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம பொறுமையா அமைதியா இருக்கிற புருஷன் கிடைக்கிறதே கஷ்டம். உங்களுக்கு அப்படி ஒருத்தன் கிடைச்சிருக்கான். அவன் கூட சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு கிடைச்ச வாழ்க்கைய நீங்களே ஏன் நிம்மதி இல்லாம பண்ணிக்கிறீங்க? இருக்கிறது ஒரு வீட்டுல, ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதே இல்ல. ஒன்னா உட்காந்து சாப்பிடுறதும் இல்ல. உன் போக்குல நீ போய்க்கோ, என் போக்குல நான் போய்க்கிறேன்னு. இதெல்லாம் என்னம்மா வாழ்க்கை? குடும்பம்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கத்தாமா செய்யும். அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். அதான் வாழ்க்கை. இப்போ உங்க அப்பா அம்மாவோட துணையும் கிடையாது. இனிமே இவன் தான் உங்களுக்கு எல்லாமே. தயவு செஞ்சு அவனை எதிரியா நினைக்காதீங்க. இது என்னோட வீடு, என் புருஷன் நினைங்க. உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் சொல்றேன். நீங்க அவங்ககிட்ட கொஞ்சம் பாசம் காட்டுங்க. அவன் டோட்டலா அவங்க கிட்ட சரண்டர் ஆயிருவான். நீங்களே கதின்னு கிடப்பாங்க. அவனை அனுசரிச்சு குடும்பம் நடத்துறது உங்க கையில தாங்க இருக்கு. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், அவனும் நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும். தயவு செஞ்சு இதை புரிஞ்சு நடந்துக்கங்கம்மா. அதெல்லாம் சரி, இவ்வளவு தூரம் பேசுறீங்க, நீங்க யாருன்னு சொல்லவே இல்ல. ஓ, இந்த பீஸ் வாங்கிட்டு குடும்பத்தை சேர்த்து வைப்பாங்களே, அவங்களா நீங்க? இவ்வளவு நேரம் மூச்சு முட்டை பேசிருக்கீங்க. இதுக்கு எவ்வளவு காசு வாங்குனீங்க? இந்த பாருங்க, என் மேல கோவப்படுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. எனக்கு வேண்டியவங்களையும் உங்க ஃப்ரெண்டு இப்படிதான் பண்ணாரு. தெரியாதவங்களை வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாதுன்னா யாரா இருந்தாலும் சேர்க்க கூடாதுதான். உங்களை யாருன்னே எனக்கு தெரியாது, புறப்படுங்க. நீங்க சொன்னாலும் சொல்லாட்டி நான் புறப்பட தாங்க போறேன். ஆனா இது உங்களோட வாழ்க்கை. ஏடா கூடமாவே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சரி பண்ண முடியாத அளவுக்கு சிக்கலாயிடும். தயவு செஞ்சு உங்களை நீங்க மாத்திக்குங்க. பெருசா சொல்ல வந்துட்டாரு. உங்க ஃப்ரெண்டுக்கு மட்டும்தான் நோக அடிக்க தெரியுமா? எங்களுக்கும் தெரியும். ஒரு நிமிஷம். பிரபாகர், சாக்ஷி. ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் அந்த இனிஷியல் ரொம்பவே நல்லா இருக்கு. தேங்க்யூ பிரபாகர்.
இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமே தான் போட்டுக்கிட்டேன். இன்னும் அப்படிலாம் சொல்ல முடியாது. கல்யாணம் பொண்ணு நீ போட்டுக்கிட்டு தானே ஆகணும். இருக்கலாம் பிரபாகர். ஆனா என்ன சொல்றது, உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு. சாக்ஷி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் எல்லாமே பண்ணுவா எப்பவுமே. இத நீங்க அந்த ஆங்கிள் பார்க்கலாமே. தேங்க்யூ சாக்ஷி. மாப்பிள்ள, மாமா சாரி. இருக்கட்டும் மாப்பிள்ள. நாங்கள் கோயில் ஐரிட்ட எல்லாமே பேசிட்டு வந்துட்டோம். அவர் 5:30 மணிக்கெல்லாம் ரெடியாக இருப்பேன்னு சொல்லிட்டாரு. கல்யாணத்துக்கு தேவையான எல்லா சாமானையும் அவர் சொன்னபடி வாங்கிட்டோம். காலையில் நல்லபடியாக முகூர்த்தம் முடிஞ்சதும் நீங்கள் தம்பதி சமேதரா சாமி கும்பிடணும். அப்புறம் வீட்டுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் மற்ற ஏற்பாடெல்லாம் கவனிச்சுக்கலாம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஓகே மாமா. என்ன மாப்பிள்ள, விடிஞ்சா கல்யாணம், உங்கள் முகத்தில் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லையே. நான் இதை தப்பாக சொல்லிட்டேனா?